நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு 75 ஆண்டு காலம். ஆக 75 ஆண்டு கால வரலாற்றை பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு இணைத்துக் கொண்டு பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பணியாற்றக்கூடியவர்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கலாம். அதேபோலதான் நம்முடைய முரளி அவர்கள் இந்த இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கூடியவர். நான் இந்த குளத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது எனக்கு துணை நின்று என்னுடைய வெற்றிக்கு உழைத்தவர்களில் மிக முக்கியமான ஒருவராக நம்முடைய முரளி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்தில் நான் கேட்பேன், எப்படி இருக்கிறது தொகுதி என்று. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நீங்க வரவே வேண்டியதில்லை, வீட்டிலே இருங்க, நாங்க வெற்றி பெற்று உங்களிடத்தில் கொடுத்த தைரியம் கொடுக்கிறோம் சொல்வார். ஆனால் சொல்லிவிட்டு இந்த தெருவுக்கு வரணும், இந்த தெருவுக்கு வரணும் கூப்பிடுவார். அது வேறு. அது ஏதோ நான் வெற்றி பெறுவதற்காக மட்டும் இல்ல, கழக தோழர்கள் அந்த தெருவில் இருக்கக்கூடிய என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், அதற்காக நீங்கள் வாருங்கள் என்றுதான் நினைப்பார். அப்படியெல்லாம் அவர் பணியாற்றக்கூடியவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய முரளி அவர்கள். அது மட்டுமல்ல, எங்காவது இடைத்தேர்தல் வந்துவிட்டால் அந்த இடைத்தேர்தல் பணியாற்றுவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து நம்முடைய கழகத் தோழர்களை நாம் அனுப்பி வைப்பது உண்டு. அப்படி அனுப்பி வைக்க நேரத்தில் யார் பணியாற்றுவார்கள், யார் செயலாற்றுவார்கள் என்பதை தெரிந்து அவர்களை கண்டுபிடித்து அனுப்புவோம். அப்படி தேடி கண்டுபிடித்து அனுப்பக்கூடியவர்களில் மிக முக்கியமான ஒருவர் நம்முடைய ஐசிஎஃப் முரளி அவர்கள். நான் ஐசிஎஃப் முரளி சொல்லுகிற போது நாகராஜன் குறித்துக் கொள்ளக்கூடாது. நாகராஜன் இதுக்கு அமர்ந்திருக்கிறார். அவரும் சலைத்தவர் அல்ல, அவரும் சலைத்தவர் அல்ல. ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த தொகுதியிலே பணியாற்றுகிற காரணத்தால் தான் நான் இன்றைக்கு இந்த தொகுதியில ஒரு நல்ல பெயரை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைத்திருக்கிறோம். குளத்தூரில் ஒரு செல்ல பிள்ளையாக எல்லோரும் விரும்பக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு இந்த பெயர் கிடைத்திருக்கிறது சொன்னால் தனிப்பட்ட ஸ்டாலினால் அல்ல, முரளி போன்றவர்கள், நாகராஜன் போன்ற ஒரு உழைப்பினால் தான் எனக்கு இந்த பெயர் கிடைத்திருக்கிறது. அதை நான் என்றைக்கு மறந்துவிட மாட்டேன். ஆக அந்த நன்றி உணர்வுதான் இந்த திருமணத்தை பொறுத்தவரையில் இது நம்முடைய வீட்டு திருமணமாக கருதி இந்த மனவிழா நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். உங்களோடு சேர்ந்து நானும் மணமக்களை வாழ்த்துகிறேன். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டராய் இருந்து மணமக்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமகளுடைய பெயரை மணமகள் பெயரை பார்க்கிற போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. ஏன்னா தமிழ் பெயர்களாக இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏதோ குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிற போது உடனடியாக அந்த காரியத்தில் நீங்கள் இறங்கிட வேண்டாம், பொறுத்து நிதானமாக அளவோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்பது பிரச்சாரம், குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம். அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்த காரணத்தால் தான் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு வருகிற போது நாடாளுமன்ற தொகுதியும் குறைக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பார்த்தால் அதிகம் பெற்றிருக்கலாம், நம்மை விட அதிகம் பெறக்கூடிய திறமை யாருக்கும் எந்த நாட்டிற்கும் எந்த மாநிலத்திற்கும் இருக்காது. ஏனென்றால் நாமெல்லாம் தமிழர்கள். அதனால்தான் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஆற்றல் நாம் படுத்திருக்கிறோம். 5000 அல்ல, 10,000 கொடுத்தாலும் 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதில் கையெழுத்து போட மாட்டோம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே அது வேறு. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். நிச்சயமா என்னிடத்தில் தான் கொண்டு கொடுத்து பேச சொல்லுவாங்க, அதுவும் எனக்கு தெரியும். இங்க சொன்னார், எங்கள் வீட்டில் 2வது திருமணத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னார். 2வது திருமணம் மட்டுமல்ல,
உங்களுக்கு பேரன் திருமணம் நடக்கிற போது கூட அப்போது நான் தான் வருவேன், நான் தான் வந்து வாழ்த்துவேன் சொல்லி அந்த வாழ்த்தோடு அந்த உணர்வோடு இன்றைக்கு மனக்கோலம் போட்டிருக்கக்கூடிய மணமக்கள் எல்லா நன்மைகளைப் பெற்று சிறப்போடு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.